ஓகேம்மா. ஸோ நேற்று நம்ம யூபி பார்த்தோமா? ஓகே. யூபியோட பார்டர் இருக்கக்கூடிய சில ஸ்டேட்ஸோட பேர் சொல்லுங்க. யூபிஏ மொத்தம் பார்டர் இருக்கக்கூடிய சொல்லுங்க. 9 ஸ்டேட்ஸ் டெல்லியோட சேர்த்து ஓகே. ராஜஸ்தான், ஹரியானா, உத்தரகாண்ட், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஓகே. பீகார், ஜார்க்கண்ட். ஓகே. 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 என்ன ஒரு கண்ட்ரி வந்து பார்டரா இருக்கு யூபியோட? வேற யாராச்சும் ஒரு கண்ட்ரி பார்டர் இருக்கு, அந்த கண்ட்ரியோட பேர் என்ன? நேபாள். ஓகே, சூப்பர். ஓகே. 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 சரி. டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து அதிகமா இருக்கா, கம்மியா இருக்கா? செகண்ட் பிளேஸ்ல இருக்கு சார். ஓகே. 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 சரி. உத்தரப்பிரதேஷ் வந்து எப்படி மழை கிடைக்குது? எந்தெந்த ரீசனால மழை கிடக்குது உங்களுக்கு? மழை வருது உங்களுக்கு? சவுத் வெஸ்ட் மான்சூன். அப்புறம் அப்புறம் எதனால கிடைக்குது? 2 விஷயத்தினால கிடைக்குது. சவுத் வெஸ்ட் மான்சூன், அப்புறம் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னாலே கிடைக்கும் சார். ஓகே. 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 அங்க என்னெல்லாம் ரிலீஃப் ஃபீச்சர்ஸ் இருக்கு உத்தரப்பிரதேஷ்ல? அங்க என்னெல்லாம் ரிலீஃப் ஃபீச்சர்ஸ் வந்து உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு? சராய், வித்யாஞ்சல், சராய் ரீஜன். ஓகே. அங்க நேஷனல் பார்க்ஸோட பேர் சொல்லுங்க. நேம் சம் நேஷனல் பார்க்ஸ். உத்தரப்பிரதேஷ்ல இருக்கக்கூடிய நேஷனல் பார்க்ஸோட பேர். நேம் சம் நேஷனல் பார்க்ஸ். என்ன நேஷனல் பார்க் அங்க இருக்கு? அது ராம்சார் வெட்னாலுமா? நேஷனல் பார்க் பத்தி கேக்குறேன். ஒரு நேஷனல் பார்க் அங்க இருக்கு, அந்த நேஷனல் பார்க்கோட பேர் என்ன? ஆமா, துதுவா நேஷனல் பார்க். சரிங்களா? ஓகே. ஸோ வைல்ட் லைஃப் சென்ச்சுரியோட பேரு? நேம் சம் வைல்ட் லைஃப் சென்ச்சுரி. சந்திரபிரபா வைல்ட் லைஃப் சென்ச்சுரி சார். ஓகே, சூப்பர். ஓகே. 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 அப்புறம் வந்து வேற வேற வைல்ட் லைஃப் சென்ச்சுரி, வேறலாம் வைல்ட் லைஃப் சென்ச்சுரி இருக்கு? பகீரா வைல்ட் லைஃப் சென்ச்சுரி சார். பாகிரா, அப்புறம் காத்தர் நகர் வைல்ட் லைஃப் சென்ச்சுரி. சரிங்களா? கிஷன்பூர் வைல்ட் லைஃப் சென்ச்சுரி. ஓகேவா? ஓகே. டைகர் ரிசர்வ். நேம் சம் டைகர் ரிசர்வ் இன் தட். துத்வா, பிலிபிட். ஓகே. ஓகே. யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் என்னலாம் இருக்காங்க?
நேம் சம் வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட். ताजमहल, आगरा फोर्ट, फतेहपुर सिकरी सर. ஓகே 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 ஓகே. அப்புறம் சரி ஓகே. தாஜ்மஹால் அது தெரியும் எல்லாத்துக்கும், ஷாஜகான். ஓகே. இது ரெட் ஆக்ரா ஃபோர்ட்டு ரெட் ஃபோர்ட்னு சொல்லுவாங்க. அது பிளஸ் வந்து இதெல்லாம் வந்து ஃபத்தேபூர் சிக்ரி வந்து அக்பர் கட்டினது. சரிங்களா? ஓகே. அங்க என்னெல்லாம் ப்ராடக்ட் வந்து ஃபேமஸான ப்ராடக்ட்ஸ்? பிளாக் பாட்ரி, கார்பெட், ஓகே பனார். ஓகே ஓகே. அது பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ அங்க வந்து என்ன ஒரு ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன் நடக்கும்? அந்த ரிலீஜியஸ் ஃபங்க்ஷனோட பேர் என்ன? ராம்லீலா. ஓகே. அது வந்து டிராமா. ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன் வந்து கும்பமேளா. சரிங்களா? பிரயாக்ராஜ் அந்த ஒரு 4-5 விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? அதை கூட பார்த்துக்குங்க. ஸோ ராம்லீலா. ஓகே. ஸோ அந்த எந்த ராமாயணத்தை வந்து அவங்க வந்து ப்ளே பண்றாங்க? யாரோட ராமாயணம்? துளசிதாஸோட. ராமச்சரிதமானஸ். ராமச்சரிதமானஸ் துளசிதாஸோடது. சரிங்களா? அதெல்லாம் முக்கியம். ஒரு நிமிஷம். சரி. ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸ் போயிடலாம். செகண்ட். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து வந்து உத்தரகாண்ட். சரிங்களா? இங்க உத்தரகாண்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ யூபி எங்க பார்த்தோம் நம்ம? எங்க பார்த்தோம்? இதுதா 1 நம்பரா, 2 நம்பரா, 3 நம்பரா, 4 நம்பரா? யூபி எங்க இருக்கு? கேக்குதா? யூபி எங்க இருக்கு? எத்தனை நம்பர் இருக்கு? சரி, எங்களுக்கு ஸ்கிரீன் ஹேங் ஆகி வந்துச்சு. ஒரு நிமிஷம். இப்ப கேக்குதா? ஸ்கிரீன் தெரியுதா? இப்ப தெரியுது. ஓகே. சொல்லுங்க, எங்க யூபி இருக்கு? 1 2 3 4 எந்த இடத்துல யூபி இருக்கு? 2ல சார். 2 sir. ஓகே. எல்லாத்துக்கும் ஓகே. ஓகே ஓகே ஓகே. தெரியுதா?
சரிங்களா? ஸோ நம்ம போய் பார்த்தே தான் போவோம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து உத்தரகாண்ட் பார்க்குறோம். உத்தரகாண்ட் நினைச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுவும் டெமோகிராஃபி, ஜியோகிராஃபி, என்விரான்மெண்டல், கல்ச்சர்லாம் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஹைஸ் அண்ட் லோஸ். ஸோ உத்தரகாண்ட்னா என்னெல்லாம் ஸ்பெஷல்? இது பைஃபிகேட்டட் ஃப்ரம் யூபி. யூபில இருந்து உடச்சு தான் எடுத்திருக்காங்க. முன்னாடி இது எல்லாம் உத்தரகாண்ட் இருக்கு. எப்போ 2000 பிகேம் 27th ஸ்டேட் டைம் ஆஃப் ஃபார்மேஷன். இது வந்து 27வது ஸ்டேட் வந்து இப்போ உருவாயிருக்கு. எப்போ 2000 ஆண்டு. சரிங்களா? இப்போ நிறைய ஸ்டேட்ஸ் வந்திருக்கு. முன்னாடி தான் பல்கா இப்போ இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு வந்து என்னது மெட்ராஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப மெட்ராஸ் வந்து தமிழ்நாடு தனியா, கேரளா தனியா எல்லாம் பிரிச்சுட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் வந்து நமக்கு நடத்தின இல்ல ஞாபகம் இருக்கா பாலிட்டியில? ஸோ இது வந்து யூபில இருந்து பிரிச்சுட்டு வந்ததான் உத்தரகாண்ட். சரிங்களா? ஒன் அமௌண்ட் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் ஸ்டேட்ஸ். சரிங்களா? ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொன்னா இது வந்து எப்படி ஊனமுற்ற குழந்தைகள்லாம் சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு ஸ்பெஷலா நம்ம கவனிப்போம்ல, அதே மாதிரி வந்து இது வந்து ஹில்லி பகுதி, இது வந்து மக்கள் வந்து டெவலப் ஆகாத இதெல்லாம் இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன செய்வாங்க? ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் தருவாங்க. மலைப்பகுதியெல்லாம் இருக்கு, டெவலப்மெண்ட் பண்ண முடியாது. இங்க நம்மளுக்கெல்லாம் வந்து நல்லபடியா ஹில்ல இல்ல. நம்ம வந்து பிளைன்ல தான் இருக்கோம். நமக்கு வந்து வீடு கட்டலாம், ஹாஸ்பிட்டல் கொண்டு வரலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனா அங்க ஃபுல்லா மலைப்பிரதேசங்கள் தான் இருக்கும். சோ அங்க மக்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும், எல்லாம் பண்ணுவாங்க. அதனால உங்களுக்கு என்னது ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து அந்த ஸ்டேட் குடுப்பாங்க. நெறைய இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்க்கு குடுப்பாங்க. அந்த ஸ்டேட்டஸ் குடுக்கறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து ஸ்டேட் கவர்ன்மெண்ட், சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்ல இருந்து காசு வரும். நெறைய ப்ராஜெக்ட் உங்க ஊருக்கு வரும். நீங்க வந்து காசு கட்டணும்னு அவசியம் இல்ல. உத்தரகாண்ட் வந்து அந்த ஸ்டேட் காசு பண்ணணும் அவசியம் இல்ல. மத்தவங்க சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வந்து நெறைய காசு போட்டு உங்களுக்கு நெறைய விஷயங்கள் பண்ணி தருவாங்க. புரிஞ்சுச்சா? அதனால நந்தா தேவி பீக் இஸ் த செகண்ட் ஹையஸ்ட் பீக் இன் இந்தியா. சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பீக், ஹையஸ்ட் பீக் என்னன்னு பாருங்க. அது உங்க ஹோம்வொர்க். சரிங்களா? என்னெல்லாம் ஹோம்வொர்க் சொல்றேனோ அதெல்லாம் நீங்க நோட் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரிங்களா? சோ இது வந்து நந்தா தேவி இஸ் த செகண்ட் ஹையஸ்ட் பீக் இன் இந்தியா. இது எங்க இருக்கு? உத்தரகாண்ட்ல இருக்கு. சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. உத்தரகாண்ட் ஹைகோர்ட் டிக்ளேர்ட் கங்கா யமுனா இஸ் த லிவிங் பர்சன். இங்கதான் வந்து கங்கா யமுனா ஓடுது இந்த சைட்லாம். சோ என்ன செஞ்சுட்டாங்க? லிவிங் பர்சன்ங்கிற மாதிரி அது ஐடென்டிட்டி கொடுத்துட்டாங்க. லிவிங் பர்சன் கொடுக்கறதுனால என்ன பிரயோஜனம்? நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குல்ல. நம்ம பொல்யூஷன் பண்ணா நம்ம கேஸ் போடலாம்ல. அதே மாதிரி என்ன செய்யலாம்? நம்மள வந்து மிஸ்பிஹேவ் பண்ணா நம்ம இது பண்ணா கேஸ் போடலாம்ல. அதே மாதிரி கங்காவையும் யமுனாவும் ஏதாச்சும் பொல்யூட் பண்ணாங்க, ஏதாச்சும் பண்ணாங்க அப்படின்னா அவங்க மேல கேஸ் போடலாம். சரிங்களா? அதனால லிவிங் பர்சன்ங்கிற மாதிரி வந்து அங்க ஹைகோர்ட் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வேர்ல்டு ஹையஸ்ட் ஆல்டிடியூட் ரோடு. சரிங்களா? இதுக்குள்ளே ரொம்ப ஆல்டிடியூட்னா வந்து உயரமான இடத்துல இருக்க ரோடு இங்கதான் இருக்கு. மனாஸ் பாஸ் இன் உத்தரகாண்ட். மனாஸ் பாஸ்னு ஒரு பாஸ் வந்து இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதான் வந்து வேர்ல்டு ஹையஸ்ட் ரோடுன்னு சொல்றாங்க. ஒன்லி ஸ்டேட் இன் இந்தியா வித் சான்ஸ்கிரிட் as a official language. இதுல ஒன்னு ஸ்டேட்லாம் வந்து சான்ஸ்கிரிட் வந்து ஒபிஷியல் லாங்குவேஜ். சரிங்களா? ஆப்டன் மிலிட்டரி எக்ஸசைஸ். இந்த இடத்துல என்ன ஆகும்? இந்த ரெண்டு இடத்துல இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்குல்ல, இங்க வந்து உங்களுக்கு என்னது மிலிட்டரி எக்ஸசைஸ் நடக்கும். சண்டை போட்டு பாத்துக்குவாங்க, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி பாத்துக்குவாங்க, ஒத்திகை பண்ணி பாத்துக்குவாங்க மிலிட்டரிஸ். செகண்ட் லீடிங் ப்ரொடியூசர் மேக்னடிஸ் ஆஃப்டர் தமிழ்நாடு. ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடு மேக்னீஸ்ல அதிகமா ப்ரொடியூஸ் பண்றதுல. செகண்ட் வந்து என்னது? உத்தரகாண்ட். சரிங்களா? சோ அப்ப ஞாபகம் வச்சுங்க. தமிழ்நாடு தான் வந்து மேக்னீஸ்ல அதிகமா தயார் பண்ணக்கூடிய நாடு ப்ரொடியூஸ்ல. செகண்ட் வந்து என்னது? உத்தரகாண்ட். இதுதான் முக்கியம் உங்களுக்கு. ஓகேவா? சோ அது ஓகே. செய்ய பாருங்க. என்னெல்லாம் பவுண்டரிஸ் இருக்கு அதே மாதிரி உத்தரப்பிரதேஷும்
இப்ப ஹிமாச்சல் பிரதேஷ் தான் boundary இருக்கு சரிங்களா. Uttarakhand shares boundaries with 2 states. UP share boundary with Himachal Pradesh, Uttarakhand and Haryana. Doesn't share boundary with either. சரிங்களா. சோ இது வந்து உத்தரகாண்ட் நடுவில் நதி இருக்கு. இவங்க ரெண்டு மட்டும் தான் ஷேர் பண்றாங்க, ஹிமாச்சல் பிரதேஷும் உத்தரப்பிரதேஷும். உத்தரகாண்ட் ஷேர்ஸ் பார்டர் நேபாள் அண்ட் சைனா சரிங்களா. ரெண்டு உத்தரகாண்ட் வந்து நேபாள் ஒன்று சைனா ஒன்று. புரிஞ்சா? அடுத்து ரிலீஸ் என்னெல்லாம் ரிலீஸ் இங்க கர்வால் டிவிஷன் இருக்கு, இங்க குமாயூன் டிவிஷன் இருக்கு. டெஹ்ராடூன் வந்து கேபிட்டல் மாதிரி சரிங்களா. கட் ஆயிடுச்சு. சரிங்களா. கர்வால் டிவிஷன் குமாயூன் டிவிஷன் ரெண்டா பிரிக்கிறாங்க. புரிஞ்சுங்களா. உத்தரகாண்ட் இஸ் டிவைடட் இன்டு 2 ரீஜியனா பிரிக்கலாம். ஒன்னு கர்வால், ஒன்னு குமாயூன். டெஹ்ராடூன் இஸ் டெம்பரரி கேபிட்டலா இருக்கு. கெரிசான் இன்வெஸ்டர்ஸ் நியூ கேபிட்டல் நாட் எட் நோட்டிஃபைட் சரிங்களா. இப்போதைக்கு டெஹ்ராடூன் தான் வந்து கேபிட்டலா இருக்கு. அது மட்டும் பாத்துக்கங்க. அதே மாதிரி ரிலீஃப் ஃபியூச்சர்ஸ் இங்க என்னெல்லாம் இருக்கு, இங்கதான் கிரேட்டர் ஹிமாலயாஸ் இருக்கு, லெசர் ஹிமாலயாஸ் இருக்கு சரிங்களா. இங்க முசோரி ரேஞ்ச் இருக்கு. இங்கதான் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரைனிங் தருவாங்க. நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ அமைச்சிருப்பேன் நம்ம குரூப்ல, முசோரியில எப்படிலாம் ட்ரைனிங் தருவாங்கன்னு சொல்லிட்டு. அது அதே மாதிரி இங்க சிவாலிக்கு, பாபர், டெராய் ரீஜன்லாம் இங்கதான் இருக்கு சரிங்களா. நாக் டிபா ரேஞ்சும் இங்கதான் இருக்கு. உத்தரகாண்ட் ஃபால்ஸ் அண்டர் சீஸ்மிக் ஜோன் 5 சரிங்களா. இப்ப நிலநடுக்க பகுதின்னு சொல்லி பிரிப்பாங்க வேர்ல்ட் லெவல்ல. அதுல வந்து உத்தரகாண்ட் வந்து ஜோன் 5ல இருக்கு. இன்டர்ஸ்டேட் மைக்ரேஷன் ஃப்ரம் ஹில்ஸ் டு பிளைன் இஸ் மேஜர் இஷ்யூ. இங்க வந்து பிளைனுக்கும் உங்களுக்கு என்ன ஹில்ஸுக்கும், ஹில்ஸ்ல இருந்து பிளைனுக்கு வருவாங்க. இந்த மாதிரி வந்து வரவங்களுக்கு தான் பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இங்க இந்த பிரச்சனை. சோ இங்க பாஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மனா பாஸ் இங்கதான் இருக்கு. பாஸ்னா வழித்தொடர்ன்னு சொல்லுவாங்க. மலைகள் இடையிலே போறதுதான் பாஸ்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா. நித்தி பாஸ், மங்ஷா தூரா, லிப்புலேக் பாஸ் இதெல்லாம் இங்கதான் இருக்கு சரிங்களா. அதே மாதிரி வந்து உங்களுக்கு என்னது 2 ரூட் இருக்கு உங்களுக்கு சரிங்களா. திபெத் மானசரோவர் இது வந்து ஒரு ஃபேமஸான கைலாச கோயில் மாதிரி இங்க இருக்கும் சரிங்களா. ஸோ திபெட்டோடது மானசரோவர்னு சொல்லிட்டு அங்க போகணும் அப்படின்னு சொன்னா 2 ரூட் சரிங்களா. ஒரு ரூட் 1 பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்னது உத்தரகாண்ட் வழியா லிப்புலேக் வழியா போகலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரூட் 2 பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது நாத்துலாம் பாஸ் வழியா இப்படி போய் இங்க வந்து போகலாம் சரிங்களா. 2 ரூட் இருக்கு. 2 ரூட் டு ரீச் கைலாஷ் மானசரோவர். ரொம்ப பில்கிரிமேஜ் எங்க புத்திஸ்ட் உங்களுக்கு எல்லாத்துக்குமே. நார்மல் ரூட் பாத்தீங்கன்னா த்ரூ லிப்புலேக் பாஸ், ஹிமாலயாஸ் கனெக்டிங் குமாயூன் ரீஜன் உத்தரகாண்ட் வித் ஓல்டு ட்ரேடிங் டவுன் ஆஃப் தக்காலகோட் டிபெட்டோட கனெக்ட் ஆனது. நாத்துலா பாஸ் வந்து சிக்கிமோட இது ஆகுது உங்களுக்கு நாத்துலா பாஸ் சரிங்களா. இந்த மாதிரி 2 இடம் அங்க இருக்கு. அடுத்து பாருங்க இங்க டிரைனேஜ் சிஸ்டம் என்னெல்லாம் இங்க இருக்கு அப்படின்னு சொன்னா டேம் இருக்கு. இங்க வந்து என்னது உங்களுக்கு என்னது என்னெல்லாம் ராம்கங்கா ரிவர், பிண்டாரு, நந்தாக்கினி, அலக்நந்தா ரிவர், பாகிரதி ரிவர், மண்டாக்கினி ரிவர், கங்கா, ராம்கங்கா இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு உங்களுக்கு. டேம் பாத்தீங்கன்னா இது ரிவருக்கு மேலதான் கட்டுவாங்க. தெஹரி டேம், ராம்கங்கா டேம், பஞ்சேஸ்வர் டேம் இதெல்லாம் இங்க இருக்கு. தெஹரி டேம் தான் ஹையஸ்ட் டேம் இன் இந்தியா. இந்த ஹையஸ்ட் டேம் இதுதான். சாமோலி இஸ் த பர்த் பிளேஸ் ஆஃப் சிப்கோ மூமெண்ட். ஒரு சிப்கோ மூமெண்ட் ஒன்று இருக்குமா, அது நான் ஹிஸ்டரி நடத்தும் போது சொல்லுவேன் நான். ஸோ மரங்களை விட்டுருக்கு அங்க போய் கட்டி பிடிச்சிப்பாங்க மரத்தை. ஸோ வெட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மூமெண்டா மாறிச்சு. ஸோ முன்னாடி எல்லாம் வந்து காடுகளை வெட்டி டெவலப்மெண்ட்டுக்காக பண்ணுவாங்க. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த இது பண்ணவங்க வந்து அப்படியே கட்டி பிடிச்சி வெட்டாதீங்க வெட்டினா சொல்லுவாங்க.
அடுத்து பாருங்க இங்க drainage இது வந்து சரிங்களா இந்த யமுனா வந்து யமுனோத்ரி சரிங்களா ஸோ கங்கால வந்து பிரிஞ்சு உங்களுக்கு பாகிரதி ரிவர்ல இருந்து கங்கோத்ரி இருக்கு இங்க வந்து தேவப்பிரயாக் ருத்ரபிரயாக் ருத்ரபிரயாக் பிரிஞ்சு ரிவர் இங்க வந்து இருக்கு அதே மாதிரி கர்ணப்பிரயாக் சரிங்களா இங்க சரிங்களா பிண்டார் கங்கா இங்க இருந்து போகுது நந்தகினி ரிவர் இங்க இருக்கு அலக்நந்தா நந்தக் பிரயாக் விஷ்ணு பிரயாக் தௌல்கங்கா இங்க இருக்கு அதே பத்னாக்கு இணையுது ஸோ இதெல்லாம் பாத்துங்க எல்லா ரிவர் வந்து எல்லாம் வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பாருங்க சாயில் இங்க சாயில் அலுவியல் சாயில் இங்க இருக்கு சரிங்களா இங்க வந்து என்னெல்லாம் இருக்கு இது இருக்கு ஸோ மொத்தமா இந்தியாவோட சாயில்ஸ் பாருங்க இது உங்க மேப்ல இருக்கும் சரிங்களா ஸோ என்னெல்லாம் சாயில் எங்கெல்லாம் இருக்குங்கிறது ஒரு கிளான்ஸ் பார்த்துக்குங்க அதே மாதிரி அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்ட்ல இங்க அதே மாதிரி சவுத் வெஸ்ட் மான்சூன் இங்க மழை வருது சரிங்களா ஸோ 2013 இங்க வந்து லேண்ட்ஸ்லைட் வந்துச்சு உத்தரகாண்ட்ல சரிங்களா அது எதனால வந்துச்சு அப்படின்னா இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் வந்து லேண்ட்ஸ்லைட் வந்துச்சு சரிங்களா லேண்ட்ஸ்லைட்னா மண் அரிப்பு சரிங்களா நிறைய பேர் செத்துட்டாங்க சரிங்களா ஸோ லேண்ட்ஸ்லைட் ஆஃப் உத்தரகாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அடிச்சு பாத்தீங்கன்னா வரும் உங்களுக்கு கிளைமேட் பாத்தீங்கன்னா சதர்ன் ஃபுட்வில் வந்து சப் ட்ராபிக்கலா இருக்கும் மிடில் வார்ம் டெம்பரேச்சரா இருக்கும் ஹையர் ஏரியாஸ் கூல் டெம்பரேச்சரா இருக்கும் ஹையர் ஏரியாஸ் வந்து கூல் ஆல்பிளைன்ல இருக்கும் சரிங்களா இங்க மேஜர் கிராப்ஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்னது வீட்டு ரைஸ் சுகர்கான ஆப்பிள் பொட்டேட்டோ இங்க அதிகமா இருக்கு சரிங்களா ஸோ பாத்துங்க ஸோ இங்க வந்து ஆல்மோரா டிஸ்ட்ரிக்ட் இங்க தான் இருக்கு அங்க இந்த எக்ஸசைஸ் பண்றாங்களா அது உத்தரகாண்ட் இஸ் செகண்ட் லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் மேக்னஸ் இங்கதான் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்றாங்க பார்ட் ஆஃப் ஆல்மோரா டிஸ்ட்ரிக்ட் ஹவுஸ் லைம்ஸ்டோன் மேக்னஸ் சிட்டேட்டட் டங்ஸ்டன் காப்பர்லாம் இந்த ஆல்மோரால வந்து அதிகமா இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க ஓகேவா அடுத்து பாருங்க பவர் பிளான்ஸ் இங்க எல்லாம் பவர் பிளான்ஸ் இருக்கு ஹைட்ரோஎலக்ட்ரிக் பவர் பிளான்ஸ் ஏன்னா நிறைய நதிகள் தானே ஓடுது ஸோ நதியில இருந்து தண்ணி எடுத்து என்ன செய்வாங்க எலக்ட்ரிசிட்டி தயார் பண்ணுவாங்க அதுதான் வந்து ஹைட்ரோஎலக்ட்ரிக் பவர் பிளான் சொல்லுவாங்க உத்தரகாண்ட்ல தௌலி கங்கா தனாக்பூர் தெஹ்ரி கோட்டேஸ்வர் இதெல்லாம் வந்து ஹைட்ரோஎலக்ட்ரிக் பவர் பிளான்டோட பேர்கள் அதே மாதிரி சார்தாம் அப்படின்னு 4 விஷயங்கள் இருக்கு சரிங்களா முக்கியமான இந்த சார்தாம் சொல்லுவாங்க 4ங்கிறது சரிங்களா ஸோ கங்கோத்ரி பத்ரிநாத் கேதார்நாத் யமுனோத்ரி இது வந்து 900 கிலோமீட்டர் நேஷனல் ஹைவேஸ் வந்து கனெக்ட் பண்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா அதுக்கு பேரு வந்து சார்தாம் மகாமா விகாஸ் பரியோஜனா அதோட ஆல் ஃபோர் சைஸ் பார்ட் ஆஃப் பிரசாத் ஸ்கீம் ஆஃப் அண்டர் டூரிசம் பிரசாத் வந்து பில்கிரிமேஜை வந்து ரினியூ பண்றதுக்காக இதெல்லாம் பில்கிரிமேஜ் இதெல்லாம் வந்து கரெக்டா ரிவியூ பண்றதுக்காக டூரிசம் மினிஸ்ட்ரி கீழே இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க இந்த ஸ்கீம் மூலியமா என்ன செய்வாங்க காசு தருவாங்க அதுல இருந்து ரோடு எல்லாம் போடுவாங்க எல்லா விஷயங்களும் பண்ணுவாங்க அடுத்து பாருங்க இங்க நேஷனல் பார்க்ஸ் வைல்ட் லைஃப் சென்ச்சுரி ரிசர்வ் என்னெல்லாம் இருக்கு நேஷனல் பார்க் நந்தாதேவி நேஷனல் பார்க் வேலி ஃபிளவர் நேஷனல் பார்க் கேதார்நாத் வைல்ட் லைஃப் சென்ச்சுரி அசோக் கட்டி வைல்ட் லைஃப் சென்ச்சுரி காட் நேஷனல் பார்க் ராமங்கா ரிவர் போகுது ராஜி நேஷனல் பார்க் கங்கா ரிவர் போகுது கோவிந்த் நேஷனல் பார்க் டான்ஸ் ரிவர் போகுது கங்கோத்ரி நேஷனல் பார்க் பாகிரதி ரிவர் போகுது நந்ததேவி ரிசர்வ் இருக்கு புரிஞ்சுங்களா ஸோ இங்க பாத்துங்க எங்கெல்லாம் என்னெல்லாம் இருக்குங்கிறது ஒரு தடவை பாத்துங்க பார்க்க முடியுதா அப்சர்வ் பண்ண முடியுதா எந்த அளவுக்கு பண்றீங்க உங்களுக்கு இமேஜினேஷன் பவர் இதுக்கு முக்கியம் மேப்க்கு அடுத்து டைகர் ரிசர்வ் எலிஃபென்ட் ரிசர்வ் வந்து நான் 2-3 இடங்களை சேர்த்து தான் எலிஃபென்ட் ரிசர்வ்னு ஆகும் ஆனா டைகர் ரிசர்வ் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கு எலிஃபென்ட் ரிசர்வ் பாத்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் லேண்ட்ஸ்கேப் ஆஃப் எலிஃபென்ட் ரிசர்வ் எங்க உத்தரகாண்ட்ல சிவாலிக்கு எலிஃபென்ட் ரிசர்வ் உத்தரப்பிரதேஷ் இதெல்லாம் சேர்த்தி உத்தரப்பிரதேஷ்ல வந்து இங்க இதெல்லாம் சேர்த்து தான் வந்து நார்த் வெஸ்ட்னு போடுறாங்க அதே மாதிரி கார்பெட் டைகர் ரிசர்வ் ராஜாஜி டைகர் ரிசர்வ் உத்தரகாண்ட்ல தான் இருக்கு சரிங்களா மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் கேட்டுவாங்க சரிங்களா அடுத்தது பாருங்க இங்க வந்து கொடுத்துருக்காங்க எங்க நந்ததேவி வேலி ஃபிளவர் நேஷனல் பார்க் இடத்தையும் வந்து என்ன செஞ்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வேலி ஃபிளவர் நேஷனல் பார்க் தெரிஞ்சிலும்
நந்தாதேவி நேஷனல் பார்க் 1930லயும் யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ல கொண்டு வந்திருக்காங்க. நேச்சுரல் லெவல்ல கொடுத்திருக்காங்க. இது ஒன் ஆஃப் த வேர்ல்ட் ஹெரிடேஜ் கன்சிஸ்டிங் கல்ச்சர் பாத்தீங்கன்னா இங்க சோலியா ஃபோக் டான்ஸ், இங்க இருக்க ட்ரைப்ஸ் எல்லாம் வந்து மலைப்பகுதி தானே, ஸோ இங்க ட்ரைப்ஸ் பீப்புளா இருக்காங்க. அவங்களுக்கு முக்கியமான விஷயம் சோலியா டான்ஸ் சொல்லுவாங்க. சரிங்களா, குத்தாட்டம், ஃபோக்னா குத்தாட்டம். டான்ஸ் ஷேப்டு ஹார்ன் இந்த குமாயூன் லொக்கேட் ஆஃப் உத்தரகாண்ட். சரிங்களா, ஃபண்டமெண்டலி ஸ்வாட் மூவ், கத்தி வச்சு இது பண்ணுவாங்க. கோயிங் வித் மேரேஜ் பரேடு, மேரேஜுக்கு வந்து ஊர்வலம் போகும்போது இது பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ அடுத்து லக்குடியா ராக் பெயிண்டிங். சரிங்களா, இங்க ஒரு கேவ் இருக்கு, அங்க வந்து ஆதிகால மனுஷங்க வரைஞ்ச பெயிண்டிங் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. டெபிக் லைஃப் ஆஃப் ஏர்லி மேன் டூரிங் ஸ்டோன் ஏஜ். சரிங்களா, கற்காலத்துல வந்து மனிதர் எப்படி வாழ்ந்திருக்காங்க அதை பத்தி எல்லாம் இதுல வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹேவிங் பெயிண்டிங்ஸ் ஆஃப் அனிமல்ஸ், ஹியூமன்ஸ் அண்ட் ஆல்சோ டெக்டிக் ஃபார்ம்ஸ் டன் வித் ஃபிங்கர்ஸ் அண்ட் பிளாக், ரெட், ஒயிட். சரிங்களா, இங்க வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா அனிமலோட இருக்கு, மனிதனோட இருக்கு, அதே மாதிரி கையில எல்லாம் வரைஞ்சிருக்காங்க எல்லாமே. சரிங்களா, கலர் யூஸ் பண்ணி கையில எல்லாம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஐபான் பெயிண்ட் ஆர்ட் இங்கதான் இருக்கு. சரிங்களா, இது டிவோஷனல் ஆர்ட் ஃபார்ம் ஆஃப் குமாயூன் ரீஜியன் அசைட் வித் ஃபார்ச்சூன் அண்ட் ஃபெர்டிலிட்டி. சரிங்களா, நல்ல ஒரு இது வச்சோம் அப்படின்னா குழந்தை அதிகமா பிறக்கலாம், அப்புறம் வந்து நல்லது நடக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை வந்து வைப்பாங்க. டன் ஃப்ளோர் ஒரு வால்ஸ் ஓவர் பிரிக், ரெட் பேக்ரவுண்ட் வித் ஒயிட் பேஸ்ட் அண்ட் மேட் அவுட் ஆஃப் ரைஸ் ஃப்ளோர். சரிங்களா, அரிசி மாவு வச்சு எல்லாம் பண்ணுவாங்க. கோலம் போடுறாங்களா அந்த மாதிரி வந்து அவங்க நிலத்திலேயே வந்து இது பதிச்சு வச்சிருவாங்க. ஸோ பதிச்சு வச்சாங்க அப்படின்னு சொன்னா இது அவங்களுக்கு வந்து லாபத்தை தரும், குழந்தைகளை அதிகமா தரும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை அவங்களோடது. அதான் ஐபான் பெயிண்ட் ஆர்ட்னு சொல்றாங்க. அதே மாதிரி இங்க தாரு ட்ரைப்ஸ் இருக்காங்க. சரிங்களா, டெரா ரீஜன் கன்சிடர் தீபாவளி அஸ் இன்அஸ்பிஷியஸ். இவங்களை பொறுத்த வரைக்கும் தீபாவளி வந்து ஒரு கெட்ட இதா வந்து நினைக்கிறாங்க. தீபாவளி இஸ் மார்க்ட் பை மோர்னிங் லாஃப் லாஸ்ட் அன்சர். தீபாவளி அன்னைக்கு வந்து எங்க நாங்க பாரம்பரியத்தை மிஸ் பண்ணிட்டோம், எங்களோட வந்து அழுகுறாங்களாமா. அதே ஜவுன்சார் பாபா ட்ரைப்ஸ் இங்கதான் இருக்கு. சரிங்களா, டெஹ்ராடூன்ல இங்க வசிக்கிறாங்க. பாபா ட்ரைப் பாத்தீங்கன்னா ஹை எது மாதிரிதான் அதான் இவங்களுக்கு வந்து தீபாவளி வந்து கெட்ட நாள் மாதிரியும், அதே மாதிரி தீபாவளி நாள் வந்து அவங்களுக்கு மார்னிங் ஆஃப் லாஸ்ட் ஆன்செஸ்டர், அந்த நாள்ல வந்து அவங்களோட இறந்து போன முன்னோர்களை நினைச்சு வருந்துவாங்கன்னு சொல்றாங்க. சரிங்களா, ஸோ இது வந்து பாபா ட்ரைப்ஸ். சரிங்களா, டெஹ்ராடூன் இருக்காங்க. ஹையர் ரீஜியன்ஸ்லயும் இது பண்றாங்க. இவங்களுக்கு நோ சோசியல் கான்டாக்ட், இவங்களோட மக்கள் தொடர்பு இல்ல மத்த இடங்களோட. அடுத்து ஒன் குஜாஸ் நொமேட்ஸ். சரிங்களா, நொமேட்ஸ்னா வந்து ஊரூரா ஆடு மேய்க்கிறவங்க எல்லாமே. ஸோ ஒன் குஜாஸ் சொல்றாங்க. இது உத்தரகாண்ட் ஹைகோர்ட் ஆர்டர் ஃபார் ரிமூவல் ஆஃப் தீஸ் நோமோஸ் ஃப்ரம் கார்பெட் நேஷனல் பார்க். இவங்க நேஷனல் பார்க்ல இருக்காங்களா, கார்பெட் நேஷனல் பார்க்ல அங்க வசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ இது ஆனா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இல்ல இவங்க வந்து ரிமூவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோர்ட் ஆர்டர் பண்ணிட்டாங்க. சரிங்களா, அடுத்து ஹிமாலயன் வைல்ட் லைஃப், ஹிமாலயன் பிரவுன் பியர் இங்க. சரிங்களா, இங்க இந்த இனம் வந்து நந்தாதேவி நேஷனல் பார்க்ல இருக்கு. இது வந்து வேட்டையாடப்படுது, போச்சுட்டுன்னு சொன்னா. சரிங்களா, எதுக்காக, அதோட இதுக்காகவும் வந்து தோலுக்காகவும் அதோட கிளாஸ்க்காகவும் வந்து ஆர்னமெண்டல் பர்பஸ்க்காக, அதே மாதிரி இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல வந்து மெடிசனுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ்ல கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் வச்சிருக்காங்க. சரிங்களா, ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் அப்படின்னா இன்டர்நேஷனல் லெவல்ல இந்த மாதிரி விலங்குகளுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் வந்து ஸ்டேட்டஸ் தருவாங்க. இது வந்து அழிய போகுதா, என்டேஞ்சர்னா ஆபத்தா இருக்கு, கிரிட்டிக்கல் ரொம்ப ஆபத்தா இருக்கு, எக்ஸ்டிங்க்ட் அப்படின்னா அழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். சரிங்களா, வல்னரபிள்னா சீக்கிரமா அழிய போகுதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி 4-5 டாபிக்ல அவங்க கொடுப்பாங்க. அந்த மாதிரி இதுல வந்து என்ன செய்யுங்க, இதுல வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்தியன் பெங்காலின். சரிங்களா, ஸோ இதுதான் பெங்காலின் சொல்லுவாங்க. இது வந்து த்ரெட் ஆஃப் போச்சிங், இது வந்து வேட்டையாடப்படுது. சரிங்களா, இங்க பாத்தீங்கன்னா ஸ்டெப்பரா அண்ட் கஞ்சா நோமிட் கமிட்டிஸ் டிபெண்ட் ஆன் போச்சிங் ஆஃப் பெங்காலின். இந்த ரெண்டு கம்யூனிட்டியுமே வந்து இது வேட்டையாடி தான் வந்து அவங்க வசிச்சுட்டு இருக்காங்க. இட்ஸ் ஸ்கேல்ஸ் ஆர் மீட்ஸ் ஆர் பிலீவ் டு ஹேவ் மெடிசனல் வேல்யூ. இந்த இதெல்லாம் வந்து மெடிசனல் ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா என்டேஞ்சர்ட்ல இருக்கு. ஓகேவா, சோ என்னெல்லாம் பார்த்துக்கோ அதை ரிவிஷன் பண்ணிக்கிங்க. ஸோ யூபி வந்து யூபில இருந்து பிரிச்சு எடுத்தது தான் உத்தரகாண்ட். 2002ஆம் ஆண்டு 27வது ஸ்டேட். இது வந்து ஒன் ஆஃப் த 10 ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ல இருக்கு. இங்க வந்து நந்தாதேவி பீக் இருக்கு, இது 2வது ஹையஸ்ட் பீக் இன் இந்தியா. இது இங்க பாத்தீங்கன்னா கங்கா யமுனா லிவிங் பர்சன் சொல்லி இது பண்ணிருக்காங்க. இங்கதான் வந்து வேர்ல்ட்ஸ்ல வந்து ஹையஸ்ட் ஆல்டிடியூட் ரோடு அங்கதான் இருக்கு. அந்த ரோடுக்கோட பேரு மனாஸ் பாஸ். அதே மாதிரி வந்து இந்த ஸ்டேட் தான் வந்து சான்ஸ்கிரிட் வந்து ஒபிஷியல் லாங்குவேஜ் வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்டேட்ல பெத்தோகர், அல்மோரா 2 இடத்துலயும் வந்து ஆர்மியோட மிலிட்டரி எக்ஸசைஸ் நடக்குது. அதே மாதிரி வந்து இங்கதான் வந்து செகண்ட் லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் மேக்னரைஸ், ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடு. சரிங்களா, இப்போ இங்க வந்து என்னெல்லாம் வந்து பார்டர் பண்ணிட்டு இருக்குன்னா 2 ஸ்டேட் தான், ஹிமாச்சலும் உத்தரப்பிரதேசும். அதே மாதிரி 2 கண்ட்ரி வந்து 2 நாடு வந்து பார்டர் பண்ணிட்டு இருக்கு, சீனாவும் டிபெட்டியும் இப்ப நேபாளையும். அதே மாதிரி இதை வந்து 2ஆ பிரிக்கலாம், கர்வால் டிவிஷன், குமாயூன் டிவிஷன் 2ஆ பிரிக்கலாம். டெஹ்ராடூன் ஒரு கேபிட்டல். இங்க என்னெல்லாம் வந்து ரிலீஃப் ஃபீச்சர்ஸ் இருக்கு, கிரேட்டர் ஹிமாலயாஸ், லெசர் ஹிமாலயாஸ், அப்புறம் வந்து குமாயூன் ஹிமாலயாஸ், முசோரி ரேஞ்சு, நெகப்டா,
சிவாலிக், பாபர், தெராய் இந்த 3 ரீஜியமே இங்கதான் இருக்கு. முஸ்தோர் ரேஞ்சில தான் நம்ம ஐஏஎஸ் வந்து ட்ரைனிங் அங்கதான் தர போறாங்க. சரிங்களா? இங்க என்னெல்லாம் பாஸ் இருக்கு? மனாஸ் பாஸ், நித்தி பாஸ், மாங்சா, துரா பாஸ், லிப்புலேக் பாஸ் இங்கதான் இருக்கு. சரிங்களா? இங்க வந்து மனசோர் பேஸுக்கு இதுல இருந்து போகலாம் உங்களுக்கு. அதோட வழி இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி டேம் வந்து தெஹரி டேம், ராம்கங்கா டேம் இங்க இருக்கு. பஞ்சலேஸ்வர் டேம் இங்கதான் இருக்கு. இது உலகத்திலேயே வந்து இந்தியாவிலேயே வந்து ஹையஸ்ட் டேம் வந்து தெஹரி டேம் தான். சரிங்களா? சிப்கோ மூமெண்ட் இங்கதான் இருக்கு. ஸோ இது வந்து 4 முக்கியமான வழித்தடங்களை கொண்டு இருக்கு. அதுக்குண்டான ரிவர்ஸ் எல்லாம் பாத்துக்கங்க. சரிங்களா? இங்க சாயில் வந்து ஃபாரஸ்ட் சாயில் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அலுவல் சாயில் அதிகமா இருக்கு. இங்க வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் மூலியமா மழை வருது. சவுத் வெஸ்டர்ன் மான்சூன் மூலியமா மழை வருது. இங்க வந்து உத்தரகாண்ட் ஸ்லைட்ஸ் சொல்லி நடந்துச்சு 2013. அது காரணம் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் தான். இங்க வந்து வீட்டு, ரைஸ், சுகர் கேன், ஆப்பிள், பொட்டேட்டோ வந்து இங்க விளையுது. சரிங்களா? ஸோ அது பாத்துக்கங்க. சரிங்களா? இங்க ஆல்மாரோ டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு என்னது லைம்ஸ்டோன், மேக்னடைஸ், ஸ்டேட்டட், டங்ஸ்டன், காப்பர்லாம் இங்க அதிகமா கிடைக்குது. சரிங்களா? ஸோ இங்க வந்து பவர் பிளான், ஹைட்ரோஎலக்ட்ரிக் பவர் பிளான் பாத்தீங்கன்னா தெஹரி, கோட்டேஸ்வர், டோலிகங்கா, தாரங்பூர் இங்கெல்லாம் வந்து ஹைட்ரோஎலக்ட்ரிக் தண்ணியில இருந்து எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறாங்க. சரிங்களா? இங்க வந்து 4 சார் டேம் சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் 4 சுஜியோமே ஸ்டேட்டை இணைக்கிற மாதிரி ரோடு போடுறாங்க. சரிங்களா? சார் டேம் மகாமாக் விகாஸ் பரியோஜனாங்கிற ஸ்கீம் பேரு. இந்த 4 சைட்டுமே வந்து பிரசாத் ஸ்கீம்ல டூரிசம் மினிஸ்ட்ரி கீழே வச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு காசு அந்த மாதிரி விஷயங்களை பண்ணி அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவாங்க. இங்க நேஷனல் பார்க் பாத்தீங்கன்னா நந்ததேவ நேஷனல் பார்க், வேலி ஃபிளவர் நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் சென்ச்சுரி, கேதார்நாத், அசோக் மஸ்தீர். அதே நேஷனல் பார்க் வந்து நாகாஜி நேஷனல் பார்க், கார்பெட் நேஷனல் பார்க், கோவிந்த் நேஷனல் பார்க், கங்கோத்ரி நேஷனல் பார்க் இங்க இருக்கு. சரிங்களா? இங்க வந்து ராஜாஜி டைகர் ரிசர்வ், கார்பெட் டைகர் ரிசர்வ், நார்த் வெஸ்டர்ன் லேண்ட்ஸ்கேப் ஆஃப் எலிகன்ட் ரிசர்வ் வந்து உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ் சேர்த்து வந்து இந்த எலிஃபென்ட் கார்டர் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? நந்ததேவ் நேஷனல் பார்க் வந்து என்ன செஞ்சிருக்காங்க? யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்ல வந்து எடுத்திருக்காங்க. இங்கே சோலியா ஃபோக் டான்ஸ், லொக்குடியர் கேவ் மீட்டிங், ஐப்பான் பெயிண்ட் ஆர்ட், தாரு ட்ரைப்ஸ், பாபா ட்ரைப்ஸ், வன் குஜாஸ், அப்புறம் ஹிமாலயன் பவுன் பியர், இந்தியன் பேங்களூர் இதெல்லாம் இங்க இருக்கு. சரிங்களா? புரிஞ்சா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகேவா? வாய்ஸ் வைஸ் பண்ணுங்க. கேக்குதா? am I audible? எஸ் சார். ஓகே ஓகே. சோ உங்களுக்கு நல்லா இருக்கா இந்த மேப் செஷன் நல்லா இருக்கா நேத்து இன்னைக்கு? இல்ல போர் அடிக்குதா? இல்ல பாலிட்டியா போயிடலாமா திருப்பி? இது நல்லா தான் சார் இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. நீங்க இதே பேஸ் பண்ணி உத்தரப்பிரதேஷ் யூடியூப்ல அடிச்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வரும். ஸோ அதுவும் கேதர் பண்ணி வச்சுங்க. இது ஒரு தான் சான்ஸ் உங்களுக்கு. திருப்பி எப்பவுமே மேப் எல்லாம் படிக்க மாட்டீங்க நீங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டைம்ல மேப் எடுத்து பார்த்தா தான் உண்டு. சரிங்களா? ஸோ அதனால வந்து அதை யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஓகே சார். ஓகே 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 ஓகே. தேங்க்யூமா. அந்த மேப் எல்லாம் முடிச்சுட்டு நான் டெஸ்ட் வைப்பேன் மேப் கொஸ்டின்ஸ் வச்சு. சரிங்களா? ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூமா. தேங்க்யூ. தேங்க்யூ சார்.